என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் மேக்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க. நான் ஆல்ரெடி அரியர் வச்சுருக்கேன் சார் மேக்ஸு. அந்த அரியரை ஃபஸ்ட் செம்மில் இருக்கக்கூடிய அரியரை இப்போ செகண்ட் செம்மில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படி கேட்டிருந்தீங்க. அடுத்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸினுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி போடுங்க, அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள் சார், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, அதுக்கு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒரே வீடியோவில் சொல்லிடலான்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் கூட பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் எந்தெந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு எந்தெந்த வீடியோவில் இனிமேல் பண்ண போகிறோங்கிறத எல்லாமே உங்களுக்கு உண்டான தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 இது என்னென்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடியது. நம்மளுடைய பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மேக்ஸ் 1 இருக்கும். இதில் வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த டிப்ளமோ மேக்ஸ் 1 இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி, அதாவது மேக்ஸ் 1ல் அரியர் வச்சுருக்கவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, மேக்ஸ் 1ல் அரியர் வச்சுருக்கவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து டிப்ளமோ மேக்ஸ் 1 போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 93 வீடியோ பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸில் என்ன போட்டிருக்கோன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதில் இருக்கக்கூடியதை வீடியோவை பார்த்து ஒரு நோட் போட்டு எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும், பாஸ் பண்ணிடலாம். சார் அதுக்கு மேக்ஸ் 1க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள் சார்னா, அதுக்கு என்னென்னா சென்டம் சேலஞ்சுன்னு போட்டிருப்பேன். சென்டம் சேலஞ்சுன்னு போட்டிருக்கிறது எல்லாமே சார் சென்டம் எடுக்கிறதுக்காக நான் கேட்கலைங்க சார், பாஸ் பண்ணுறதுக்காக கேட்குறேன்னா, பாஸ் பண்ணுறதுக்கும் அதுக்குள்ளேயே இருக்குது எல்லாமே. சென்டம் படிக்கணும்னா 5 யூனிட் படிக்கணும், பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது 3 யூனிட்டை படித்தா போதும். அதுக்கு உண்டான எல்லா ஹிண்ட்டும், மேக்ஸ் 1க்கு உண்டான எல்லா ஹிண்ட்டும் இந்த சென்டம் சேலஞ்சுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அரியர் வச்சுருந்தீங்கன்னா இந்த சென்டம் சேலஞ்சுங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா டே 1ல் என்ன படிக்கணும், டே 2ல் என்ன படிக்கணும், ஒவ்வொரு நாள் என்ன படிக்கணுங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பேன். அந்த ஒவ்வொரு நாள் என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கணும். அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் அரியர் வச்சுருக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் 1 பாஸ் பண்ணிடலாம். மேக்ஸ் 1 பாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த டிப்ளமோ மேக்ஸ் 1ங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கணும். இதில் 5 யூனிட்டுக்கும் வீடியோ போட்டிருப்பேன். இதில் சென்டம் சேலஞ்சுங்கிறதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். இந்த 2 இதை பார்த்தாவே நீங்கள் போதும், மேக்ஸ் 1ல் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் ஏதாவது நீங்கள் இதுக்கு அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பட் அதுக்கு ஆன்சர் கொடுக்கலைன்னா அந்த ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் 1க்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? சரி, அடுத்த செகண்ட் செமஸ்டருக்கு வருவோம். இப்போ டிப்ளமோ மேக்ஸ் 2ங்கிற பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். மேக்ஸ் 2 பார்த்தீங்கன்னா வீடியோஸ் டெய்லி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னென்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 செகண்ட் செமஸ்டர் இருக்கக்கூடியதுக்கு டிப்ளமோ மேக்ஸ் 2ங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். 5 யூனிட்டுக்கும் வீடியோஸ் இருக்குது. திருப்பி வீடியோஸ் பேலன்ஸ் இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கனாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சார் இந்த மேக்ஸ் 2க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே, அவங்களுக்காக என்னென்னா இப்போதைக்கு இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். போர்டு எக்ஸாம் 10 days சேலஞ்சுன்னு சொல்லி போட்டிருப்பேன். போர்டு எக்ஸாம் 10 days சேலஞ்சுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாளில் ஒரு போர்டு எக்ஸாமை அதாவது கிட்டத்தட்ட மேக்ஸ் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதை ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பார்ட் சி ப்ராப்ளம் எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ மேக்ஸ் 1க்கு சென்டம் சேலஞ்சு நம்ம போட்ட மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் 2க்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரும். நீங்கள் அது வர்ற வரைக்கும் பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 10 days சேலஞ்சுங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இதுக்குள்ளே எல்லாமே மேக்ஸ் 2க்கு உண்டான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் இருக்குது. நான் என்னென்னா அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் இதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது செகண்ட் செமஸ்டரில் இருக்க. நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் கிளியர் பண்ணிட்டீங்க, செகண்ட் செமஸ்டர் இருக்கீங்கன்னா மேக்ஸ் 2ங்கிற பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கணும் அதை மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 10 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த 10 days ஸ்டடி பிளானில் என்ன கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் பாருங்கள். அதில் போர்டு எக்ஸாம் ஆன்சர் கீ சிலது பார்ட் ஏ பார்ட் பி போட்டிருப்பேன். நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு உண்டானது, இது எல்லாமே செகண்ட் செமஸ்டருக்கு உண்டானது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வருவோம். இப்போ நம்ம சேனலில் ஆல்ரெடி என்னென்னா எதெல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர் இருக்கக்கூடியது ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒரு யூனிட்டுக்கு போட்டிருக்கேன். அடுத்து இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிக்கு 5 யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன்.
5 யூனிட்ஸ்க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. டே 1ல் என்ன படிக்கணும், டே 2ல் என்ன படிக்கணுங்கிறது ஆல்ரெடி வந்து என்னென்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1க்கு யாராவது அறிய வச்சுருந்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வீடியோ, அதாவது பார்ட் சியில் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்பான்னு சொல்லி ஆல்ரெடி தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டர் யாராவது கெமிஸ்ட்ரி அறிய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை கிளியர் பண்ணிடலாம். அடுத்த செகண்ட் செமஸ்டருக்கு வருவோம். சார் எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் சார் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும், அது தெரிஞ்சதுன்னா நான் பாஸ் பண்ணிவிடுவேன்னா பாருங்கள், நீங்கள் எழுதியிருக்க பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஃபிசிக்ஸ் 1க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். அடுத்த மாதிரி ஃபிசிக்ஸ் 2க்கு, அடுத்து இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2 இப்போ இருக்கக்கூடிய செகண்ட் செமஸ்டருக்கு, அதே மாதிரி இன்ஜினியரிங் மேக்ஸ் 2க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். இது என்னென்னா ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணுங்கிறத நான் கொடுக்க போகிறேன். அந்த ஒவ்வொரு நாள் இப்போ டே 1ல் என்ன டார்கெட், எதை படித்து டே 1ல் எதை கம்ப்ளீட் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அதாவது இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறேன். அதாவது டே 1ல் என்ன படிக்கணும், டே 2ல் என்ன படிக்கணும், ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த வீடியோஸ்லாம் வரும். அதனால் வந்து என்னென்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு உண்டான எல்லா வீடியோஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ஒவ்வொரு நாள் என்ன படிக்கணுங்கிறத வந்து போஸ்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி மேக்ஸுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துடும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதை பார்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார், ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்க ஃபிசிக்ஸில், அதை நீங்கள் சால்வ் பண்ணி போட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. கம்பல்சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் உங்களுக்கு வந்து பண்ணிடுறேன். இப்போ என்னென்னா நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து என்ன காலையில் வந்து நேரத்தில் எழுந்திரிச்சு தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு எடுத்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து என்னென்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி அந்த நான் போடக்கூடிய சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா புரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு வந்து செய்யலாம். சரிங்களா? அப்போ வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு உண்டான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததை கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுனாலுமே சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த வரக்கூடிய நாட்களில் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். இது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கலுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சொல்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இங்கே எழுதுகிற பாருங்க, SOMனு சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து என்னென்னா நம்மளுடைய சேனலில் வந்து ப்ராப்ளம் போட்டிருக்கேன். யாராவது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். SOM ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து என்னென்னா ஐசி பிரான்ச்சில் வந்து கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்குங்க, கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து என்னென்னா மேக்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வேறு யாராவது அறிய வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.